சிவனுடைய வரலாறு யாரும் படிச்சு நிறைவடைய முடியாது. விநாயகருடைய மூல மந்திரம், எல்லா தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை ஆதியிலேருந்து அண்ட வரலையும் அதோட இது யாரும் பண்ண முடியாது. இது எல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரே சூழ்நிலையில தான் எல்லா மந்திரங்களும் சுருக்கி வச்சிருக்காங்க. ஓ நம சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் வந்து சொன்னோம்னா, நம சிவாய நமனா அவர் நமக்குள்ள இருக்காரு. ஓ நம சிவாயனா நம்ம போற இடத்துல, அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா, அது வந்து வெளியில அறியாத வணக்கம் அப்படின்னா. ஓ நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓ நம சிவாய நம நம சிவாய நம நம சிவாய நம சொல்றதை விட அதோட சேர்த்து நந்தி ஈஸ்வராய நம. நந்தி இல்லாம சிவன் போய் நம்ம என்ன கும்பிடணும், சிவன் சேர்க்க மாட்டாரு. நந்தி ஈஸ்வராய நம, நந்தி ஈஸ்வராய நம, நந்தி ஈஸ்வராய நம, நந்தி ஈஸ்வராய நம, நந்தி சக்தி சர்வ ஈஸ்வராய நம, சர்வ ஈஸ்வராய நம. இது வந்து சர்வ பிரபஞ்ச சக்தியில உள்ள அனைத்து பேரும், பிரிவினையே கிடையாது. நீங்க இவங்களதான் கும்பிடணும்னு கிடையாது. சர்வம் என்பது வந்து உலகத்துல இருக்கிறது அனைத்தும் சர்வ சக்தினே சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் கன்னிமாரி இருப்பாங்க, அம்மா 7 பேர் இருப்பாங்க. எல்லாரும் அங்காளம்மன் சப்த கன்னிகள், உலகத்திலே சப்த கன்னி 7 சப்த கன்னிகள் அதுல அடங்கிடுவாங்க. அதுல வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பிரிச்சு பார்க்க கூடாது. இப்ப சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமானுக்கு மேல வந்து யாருக்குன்னா சக்தி தான் இருக்கு, அந்த சர்வம் இருக்கும் எல்லா இடத்துலயும். அதான் கங்கை அம்மா. இப்ப சிவனுக்கு மேல ஒரு சக்தினா அது கங்கை, அதான் மழை பெய்யுது, வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப வந்து அம்பாள் தான் சக்தி, அப்ப வந்து சர்வ சக்தின்னு சொல்லணும். சிவாய நம்ம மெயினா சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.